வணக்கம். மற்றொரு பதிவினூடாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த பதிவு என்னத்தை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், எங்களோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பற்றி தான் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற அரச மாளிகையிலிருந்து வெகு விரைவில் கட்டாயம் வெளியேற நேரிடும் என்று அரசு தரப்பு தெரிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிச்சிருக்கிற நிலையில் ஹம்பஹா மாவட்டத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார். காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனும் 20 நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டதுன்றதும் இங்கு சுட்டி காட்டி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்யாமல் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்கிற நிலையில் எது அப்படி இருந்தாலும் அரச மாளிகையில் இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இங்கு தெரிவிச்சிருக்கிறமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்குது. இதேவேளை ஹம்பஹாவில் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்த குற்றப்புலனாய்வு அதாவது சிஐடி விசாரணை கோரியிருக்கிறதா தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை அதிபரிட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாக அவர் தெரிவிச்சிருக்கிற நிலையில் இம்பிள்கொட பகுதியில் பௌத்த விகாரைகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கொண்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறதுமே கூட இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்குது. ஆகவே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.